உங்களை சொல்லிட்டு தான் இந்த முடிவை எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் விஷம் எல்லாத்தையுமே நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இல்லடா, நான் வந்து காதல் ஃபெயிலியர்லாம் இருந்தேன். ஆனா வந்து பாலா அண்ணன் தான் சொன்னாரு, காதல் ஃபெயிலியர்னா நீ வாழவே கூடாது, செத்துன்னு. ஏன் பேரு சொல்ற? ஏன் பேரு சொல்ற? அண்ணா இருண்ணே, எதுக்கு வீடியோ முடியலண்ணா? அவரே லவ் ஃபெயிலியர் விஷ குடிக்க சாவ சொல்றீங்க. நான் விஷ குடிக்க சொன்னா வரம்பரோட இழுத்து விட்டியா? கொண்டு அப்படியே இவருதான் குடிச்சு சாவ சொன்னாரியா? எல்லாம் சொல்ல எடுத்துக்க கொண்டு அப்படி போராட்டம் சரி சுட்டிரு சொல்றீங்க. ஐயா ஐயா தேவையில்லாத நீ பண்ணிட்டு இருக்க, மரியாதை ஓடிடு. ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். இப்போ நம்ம எங்கன்னா மதுரையில் தான் நம்மளோட வீடியோஸ்லாம் போயிட்டு இருக்கு. மதுரை தேடி இந்த மாதிரி சுற்று வட்டாரத்தில் உள்ள வீடியோஸ்லாம் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஹலோ, சொல்லுங்கண்ணா. வந்துட்டாங்களா? சரி சரி சரி, இதை முடிஞ்சு நாங்கள் கிளம்பிட்டோம். சிவப்பு கலர் ஸ்கூட்டியா? ஆமாம், அது அடிக்கிறாரு. சரி, ஓகே தலைவா, ஓகே நான் பார்த்துறேன். கைஸ் அவர் வந்துட்டார் போல் இருக்கு. எப்போ என்னன்னா ஒரு நண்பர் வந்து அவரோட நண்பரை வந்து பிராங்க் பண்ண சொல்லியிருக்காரு. அவர் அங்கே நின்றுட்டு இருக்காரு. சரி, ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். கண்டென்ட் வந்து சூப்பரான கண்டென்ட். எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு பார்த்தா டைம் இல்லை. கேமராமேன் நீ போங்க, போயிட்டு அங்கங்கே வச்சிரு, கேமரா வச்சு போ. அண்ணா சரி, நேம் சரத்ண்ணா. உங்க பேர்? பாலா. இது நான் ரீல்ஸ்லாம் பண்ணுவேண்ணா. இது இப்போ விஜய் டிவியில் வந்து ஆடிஷன் வைக்கிறாங்க. அதுக்கு வந்து ஒரு வீடியோ எடுத்து அனுப்புகிறேன். கொஞ்சம் வீடியோ மட்டும் எடுத்து தரேன். வீடியோ எடுத்துமா? கொஞ்சம் அப்படியே ஒன்றும் இல்லை, அப்படியே நீங்கள் செல்லை மட்டும் அப்படியே பிடிங்க. நான் அப்படியே நான் பேசி அப்படியே செல்ஃப் இன்ட்ரோ தான் அப்படியே நான் அனுப்பிச்சு விட்டேன். நல்லா நடிப்பேன் நான். கைஸ், நான் 4 வருஷமா ஒரு பொண்ணை சின்சியரா காதலிச்சுட்டு வந்தேன். அந்த பொண்ணு வந்து என்கிட்ட வந்து பணம் அதிகமா இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுச்சு. ஆனா அந்த பொண்ணை வந்து என்னால மறக்க முடியல. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த பூமியில நான் வாழ்ற தகுதியை இழந்துட்டேன். ஆனா என்னை நிறைய பார்த்து ரசிக்கிற மக்களாகிய நீங்க இருக்கீங்க. அதனால வந்து உங்களை சொல்லிட்டு தான் இந்த முடிவை எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் விஷம் எல்லாத்தையுமே நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இல்லடா அண்ணா, நீ வீடியோ நான் குடிச்சிட்டேன். இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள என்னோட மரணம் உறுதி ஆயிடும். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நான் வந்து காதல் ஃபெயிலியர்லாம் இருந்தேன். ஆனா வந்து பாலா அண்ணன் தான் சொன்னாரு, காதல் ஃபெயிலியர்னா நீ வாழவே கூடாது, செத்துன்னு. ஏன் பேரு சொல்ற? அண்ணா இருண்ணே, எதுக்கு வீடியோ முடியலண்ணா? இப்ப ஏன் பேரு இருக்க சொன்ன? என்ன வந்து சாவ தூண்டுற வச்சது பாலா தான். ஒரு பாலா அண்ணன் என்னோட மரணத்துக்கு முழு பொறுப்பு. வீடியோ தானே சொன்ன. இப்ப என்ன சொல்ற? நீ மருந்து குடிக்கிறா? ஏன் நீ சொல்ற? நான் செத்தா போன கவலை இல்லையாண்ணா? நீ செத்தா எனக்கு என்ன கவலை? தேவையில்லாத பண்ணிட்டு இருக்க. சும்மா உட்காந்து வீடியோ சொல்லிட்டு சமையல் பண்ணிட்டு இருக்க. நான் யூடியூப்ல போடணும். யூடியூப் போடணும், மயில போடியா? என்ன இருக்க ஏன் பேர் கொடுத்து விடுற? டெலிட் பண்ணு. அதை டெலிட் பண்ணியா? இப்ப நீ எடுத்தாலே கூட என்ன சேர்த்து எடுத்த எல்லாத்தையும் எடுத்து டெலிட் பண்ணு. ஆனா நீ விடு, நான் பாத்துல விடலாம். டிலீட் பண்ணுன்றேல. நீ குடிச்ச உண்மையிலே விஷம் இல்லையா?
ஆனா பெசம் தானே டப்பா பாக்கலையாடா ஏய் ஆனா காதல் ஃபெயிலியர்ல முடிஞ்சு போச்சு இருக்கு வரடா ஆனா நீ வேணா கொஞ்சம் குடிக்கிறானா ஏய் முதல்ல delete பண்ணியா delete பண்ணிடா கேரு கடுப்பு அமைச்சிருக்காத இப்படி மிரட்டுற இல்லையா மிரட்டுறேன்னு சும்மா இருந்த ஒன்று வீடியோ எடுன்ற என் பேரோட சொல்லிட்டு இருக்க உன் மரியாதை அழிச்சிரு ஆளும் மூஞ்சி காலங்காத்தாலும் அடிச்சு மூஞ்சி முறை அடா வாடா ஒரு பொண்ணை 4 வருஷம் காதலிக்கிறேன் அந்த பொண்ணு என்னை விட்டுட்டு போயிடுச்சு நான் போய் அவர்கிட்ட சொன்னடா ஏடா வாழ்ற ஏதாவது மருந்து குடிச்சிட்டு சாப்பிடான்னு சொன்னாரு அதனால விஷத்தை குடிச்சிட்டு வீடு எடுத்து வச்சுக்கிறேடா உள்ள விஷம் குடிச்சிட்டேன் வேற அவரா அவர்தான் என்னன்னு கேக்குறேன் அண்ணே கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காங்க அவரே லவ் ஃபெயிலியர் இருக்கு விஷ குடிக்க சாவ சொல்றீங்க ஏய் ஏய் நான் விஷம் குடிக்க சொன்னா வர போறா இழுத்து விட்டியா கொண்டு அப்படியே கீறு பொன்னாடி பிள்ளை இருக்குடா ஏய் சத்தியமா கேரு அவனை குடிக்க சொன்னா அவன் குடிச்சிட்டான்டா ஆனா நீங்க தான் குடிக்க சொன்னேன்னு சொல்றாரு ஏய் நான் குடிக்க சொன்னா அறிவு தேவையில்லாத விளையாடுற ஒளிஞ்சு போயிருவா ஏய் சொல்ல போய் எங்க அடிக்கிறாரு ஏய் போய் நம்ம காட்டு தான் நிக்கிறாரு நீ போயிடுறா நம்ம காட்டு தான் நிக்கிறாரு நம்ம காட்டு ஏய் அங்கனே சுத்தி திரியடா ஆஸ்பத்திரி போடா குடிச்சு உடனே சாவ போறடா குடும்பஸ்தடா நீ வேற ஐயா ஒரு பொண்ணை காதலிச்சா விட்டுட்டு போயிடுச்சு இவர் வந்து என்ன வந்து விஷம் குடிச்சு சாவ சொல்லிட்டாருடா நான் விஷத்தை குடிச்சிட்டேன் எங்க பாருங்க ஐயா எங்க பாருங்க விஷத்தை குடிச்சிட்டேன் ஐயா வாரியா லவ் பண்றவங்க பிள்ளைய லவ் பண்றாங்க ஆஸ்பத்திரி போனா போய் தொலை மாட்டாங்க ஆஸ்பத்திரி போங்கயா நான் எவ்வளவு இவர்தான் குடிச்சு சாவ சொன்னாருயா எல்லாம் சொல்ல எடுத்துக்க கொண்டு அப்படி ஐயா அதை குடிச்சிட்டு என்ன சொல்லிருக்காங்க இங்க பாருங்க ஒரு பொம்பளை பிள்ளை லவ் பண்ணானா அது விட்டுட்டு போயிடுச்சான் அதுக்காண்டி குடிச்சு தொலைஞ்சிட்டு என்னைய சொல்றாங்க இவர் தான் குடிச்சு சாவ சொன்னாரு பாருங்க ஐயா என்ன போலீஸ் சொல்றேன் ஐயா நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் போராட்டம் சரி சுக்கிரு ஏதாவது சொல்றீங்க ஐயா ஐயா தேவையில்லாத நீ பண்ணிட்டு இருக்க மரியாதை ஆஸ்பத்திரி ஓடிடு இங்கே பக்கத்து வந்துட்டு இருக்க போகு போ தம்பி நான் லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஏன்னா அழுவுறீங்க அவர் வந்து என்ன வந்து விஷம் குடிச்சு சாவ சொல்லிட்டாரு அவரு ஏன்னா இந்த மாதிரி பண்றீங்க விஷம் ஊத்தி சாவ சொல்லி நான் குடிச்ச பாத்தியா ஏன்னா நான் பாவனா ஏன்னா போய் சொல்றாயா அவன் குடிச்சிட்டு என்ன சொல்றாயா அப்ப நீ கொஞ்சம் குடிக்கிறியா நான் என்ன மாதிரி குடிக்கிறேன் நீ லவ் பண்ணி நீ குடுறா என்ன சொல்ற அண்ணா என்ன சேவ சொன்னாரு நான் ஏன்னா ஒரு சாவ சொல்றீங்க நீ பார்த்த மாதிரி பேச நிறைய தம்பி நான் குடிச்சிட்டேன் இன்னும் 1/2 மணி நேரத்துல என் உயிர் போயிடும் நான் வந்து ஹாஸ்பிட்டல் போவோம் நீ என்ன போலீஸ் அனுப்பி போறீங்களா போ உங்க ஆட்டோல போக சொல்லு நான் பாவம் அந்த அண்ணா நீ அடி வாங்கிறாத அவன் ஊரை கப்தான் நீ ஆஸ்பத்திரி கூட்டி போ சார்ண்ணா நான் பாவம் இட்டுன்னு போயிட்டேன் அண்ணா 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 இருண்ணா அவசரப்படா அண்ணா உண்மையிலே இங்க பாருங்க இது விஷம் கிடையாதுன்னா கலர் தான் ஊத்தி வச்சிருக்கேன் இங்க பாருங்க கலர் தான் ஊத்தி வச்சிருக்கேன் கலர் தானே கார்த்திக் தானே உங்களுக்கு வர சொன்னாங்க கார்த்திக் கல்யாணத்துக்கு ஒரு தடவை வெயிட் பண்ணிட்டு இங்க பாருங்க எல்லாம் எங்களோட பிளான் நாங்க யூடியூப் சேனல் அங்க பாருங்க சும்மா அங்க ஒரு கேமரா எல்லாமே வச்சு வீடியோ எடுத்துட்டு உங்களை எல்லாம் சுத்தி உங்களை வீடியோ எடுத்துட்டு அண்ணா அண்ணா கோபப்படாதீங்க ஏற்கனவே குத்திக்கிட்டீங்க படகாபுரத்துல குத்தி இருந்தா என்ன பண்ணிருக்கீங்க இது வந்து காமெடிக்காக பண்ணது கார்த்திக் இருக்காருல நாங்க சென்னையில இருந்து வர சொல்லியிருந்தாரு இவரை வந்து அண்ணனை வந்து உங்க நண்பர் தானே பிராங்க் பண்ணல எனக்கு வாய் கொள்ளது அவருக்கு போன் நானே ஓடிக்கிறேன் சும்மா ஒரு காமெடி வீடியோண்ணா நம்ம வீடியோ சேனல்ல பார்த்தா தெரியும் காமெடி வீடியோ இது என்ன பார்த்தா காமெடியா தெரியுதா அப்படி இல்ல சும்மா உங்க காமெடிக்கு நான் தானா உங்க மூவிக்கு நான் கார்த்தி வராருல கார்த்தி அவங்க 4 கேள்வி கேளுங்க நான் சொன்னேன் இந்த மாதிரி இருக்க வாரம் பஞ்சாயத்து ஆகி போச்சுண்ணா
காமெடி வீடியோ அவர்கிட்ட சொல்லுங்க புரிய மாட்டேன். சும்மா விஷத்தை குடிக்கிறீங்க சும்மான்ட்டு இருக்கீங்க சிரிச்சிருக்கீங்க நெஞ்சு வலி வந்துருச்சுங்க. ஆனா நெஞ்சு ஆனா இல்ல இது ஜஸ்ட் ஃபார் ஃபன்னு. வந்து நிறைய வீடியோ பண்ணுவோம் அது மாதிரி இது ஒரு வீடியோ. ஆனா நீங்க வந்து கொஞ்சம் எமோஷனலா ஆள் போடுறீங்க. பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் இருக்கியா நீங்க புதுசா இதெல்லாம் கொடுத்து விட்டு வச்சுக்க உள்ள போய் கழுவி தின்னு இருக்க முடியாதியா. வேணா உங்களுக்கு பிரியாணி கொடுக்க சொல்றான் அழுதுங்கிறது பிரச்சனையா இருந்தாக்கா ஒரு காமெடி வாரம் அவர் அரசம் நம்ம சென்னையில இருந்து வாங்க மதுரையில வந்து சும்மா வீடியோ பண்ணலாம். வீடியோ முடிஞ்சு சரி ஓகேங்களா? நம்ம ஒரு சரி, காமெடி சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. பண்ணி பார்த்தா மக்களுக்கு ஒரு சிரிப்பா இருக்கு. சரி, okay. போச்சு. அவர் வந்துட்டு இருக்காரு. இங்க பாருங்க அவரு வந்த பிறகுதான் ஆரம்பிக்கிறதா இருந்துச்சு. ஓ சரி சரி. நீங்க அவருக்கு ஒரு வேலையா இருக்கும். சரி நீங்க சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க உங்களை வச்சு நம்ம பயங்கரமா பண்ண பிளான் பண்ணோம். நீங்க ஒண்ணும் பண்ண முடியல, உங்கள்ட்ட சமாளிக்க முடியல. குத்து சாரி சாரி. சரி எங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு பிரச்சனை இல்லை, பரவாயில்ல. Hi guys, this is நாகை 360 Prankster Sarmesh. நாங்க நாகை 360 சேனல்ல நிறைய பிராண்ட் ப்ரொமோஷன்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல பண்றோம், சீப் அண்ட் பெஸ்டா. உங்க பிசினஸ் நாங்க டெவலப் பண்ணி தரதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருப்போம். நம்ம கிட்ட நாகை 360 சேனல்ல 27 lakhs சப்ஸ்கிரைபர், அதே Facebookல 30 lakhs ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம். நாகை 360 ஃபயர் சேனல்ல 17 lakhs ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம். அதே Facebookல நாகை 360 ஃபயர் 1 million ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம். எங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல 1 million ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம். சோ இந்த மாதிரி அதிக லெவல்ல ஃபாலோவர்ஸ் பில்ட் பண்ணி வச்சிருக்கோம். சோ எங்க மூலமா உங்க சேனலை ப்ரோமோட் பண்ணி கொடுக்கறதுல நாங்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருப்போம். பிசினஸ்ல ஃபார் எக்ஸாம்பிள் ரியல் எஸ்டேட், மொபைல் ஷோரூம், ஹோம் அப்ளையன்சஸ், கார்மெண்ட்ஸ், சலூனு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இது போன்ற எல்லா பிசினஸையும் நாங்க ப்ரோமோட் பண்ணி தரோம் ரொம்ப கம்மியான பிரைஸ்ல. டிஸ்பிளே தெரிஞ்ச நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க, உங்க பிசினஸை நாங்க டெவலப் பண்ணி தரோம்.